ஆடவர் வாடையே இல்லாமல் சைடு போத்திலே இப்படி இருக்காங்களே, இப்பவுமே இவ்வளவு அழகா இருக்காங்களா? அப்ப 16 வயசுல எப்படி இருந்திருப்பாங்க? ஒரு கிளாஸ்ல தண்ணியை கொண்டு வந்து ஊத்துக்க 2 பேர் மூஞ்சில ஆகிறாள். என்னமோ சொல்லுதாங்களே, என்ன ஒன்னதான் சொல்லுதாங்க, கதையை பிடிங்க. அப்படியா? ஆகிறாள். ஆமா. பார்த்தார் பார்வதி என்ன நினைச்சு தவம் இருந்துட்டு, ஆமா, ஆடவர் வாடையே இல்லாம ஆண் குழந்தை வேணும்னு நினைச்சு கேட்கிறாளே, அந்த வரத்தை நான் கொடுக்க முடியுமா? வேண்டாம், அவளுக்கு அந்த வரத்தை நான் கொடுக்க மாட்டேன் என்று பார்வதியாரிடத்துல பகவான் சொன்ன உடனே பார்வதி சும்மா இருந்தாளா? சும்மா இருப்பாளா? பகவானே ஒரு பெண்ணோட கஷ்டம் இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும். அதுலயும் அது அந்த காலத்துல நினைச்சிருக்காங்க. ஏமா இப்போ ஒரு பெண் படுத கஷ்டத்தை இன்னொரு பெண் தான் பார்த்து சிரிப்பாங்க. எதுக்கு? உங்களை மாதிரி ஆடவர்களுக்கு கூட அவங்கள பார்த்தா இறக்கம் வந்துரும். எங்களுக்குலாம் எந்த பெண் கஷ்டப்பட்டாலும் உடனே மனசு இறங்கிரும். உங்களுக்கு இறக்கம் வந்துரும். இறக்க கூட எங்களுக்கு நிறைய. இப்ப நான் கஷ்டப்படதானா என்னைய பார்த்து சாயிண்டுக்காரி தான் சிரிப்பா. கண்டிப்பா. ஆமா, நீ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி வீட்டுல வச்சுட்டேன்னு வை. ஆமா, வீட்டுக்காரரு அந்த ஃப்ரிட்ஜ் இந்த வீட்டுக்கு வர்ற வரைக்கும் 2 நாள் வெளியே தான் கிடக்கணும். நம்ம அவ ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டா, ஆமா, நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்லன்னா எப்படி எனக்கும் வேணும், ஆமா அப்படின்னு சொல்லி இந்த காலத்துல சண்டை போடுதாங்க. அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை 2 வெட்டி குங்குமத்தை தடவும் வீட்டு வாசல்ல வச்சுட்டு போயிருவான். எதுக்குயா? இவனுக்கு இதுதான் வேலைன்னு நினைச்சு ஓடாம போகணும். ஃப்ரிட்ஜ் ஓடாம போகணும். ஃப்ரிட்ஜ் எங்கேயும் ஓடாது, அது இருக்க இடத்துல தான் இருக்கும். அடேங்க அப்பா, இப்படி காமெடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் கூட்டு வந்தேன்.